வந்தோரை வரவேற்பது நம் பண்பாடு விழுமியங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் அழைத்தவுடன் தமது நேர அட்டவணை பார்க்காமல் சளைக்காமல் ஒவ்வொரு வருடமும் இங்கு வருகின்ற அதிதிகளையும் மற்றும் அனைவரையும் வரவேற்பது நமது பள்ளி அதிபர் மதிப்புக்குரிய திரு உமாகாந்தன் செல்வநாயகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். ஒரு இனிமையான மாலை பொழுதில் தெற்கு தமிழ் பள்ளி மாணவர்களின் முத்தமிழின் சங்கமத்தினை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Good afternoon, ladies, gentlemen and children. Before we begin, I would like to extend a warm welcome to our special guest, Mrs. Coral Ryan, Principal Consultant, SCASA, Councillor Michelle Silva, Presidents and representatives of the other Tamil organizations, Tamil schools, community leaders, past principals, teachers, parents, and my dear students. It's my honor and privilege to welcome you all to our annual concert. Across the world, every language has its own beauty and heritage. Among them, Tamil shines as one of the oldest living languages, thriving from ancient times to today, with a rich literary tradition and well-structured grammar that continues to inspire generations. This year marks a very special milestone, the 45th anniversary of our school. What began with just a few students has now grown into a vibrant community of more than 400 learners, guided by the dedication of over 50 teachers who gives their time and energy selflessly. With the support of our management team and subcommittees, we have stayed true to our mission of spreading the light of the Tamil language. On this occasion, we extend our heartfelt gratitude to all past directors, principals, teachers, committee members, and well-wishers. Your contribution have shaped our journey and brought us to where we proudly stand today. You are about to enjoy the beauty of one of the world's oldest language and cool things about its culture in our kids' performance. With that, I would like to switch into speaking Tamil now, which is the focus of today's event. ஒரு இனம் தனது அடையாளத்தையும் இருப்பையும் நிலைநிறுத்த அந்த இனத்தின் கலாச்சாரத்துடன் மொழியின் நிலைத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். எமது அடுத்த தலைமுறைக்கு எமது கலாச்சாரத்துடன் தமிழ் மொழியையும் கற்பிப்பதன் மூலமே எமது இனத்தின் வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள முடியும். அவ்வகையில் எமது மொழியை அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து எடுத்துச் செல்லும் பணியில் தெற்கு தமிழ் பள்ளி அர்ப்பணிப்புடனும் சேவையாற்றி வருகிறது. பள்ளியின் கற்பித்தல் முறையை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டிலிருந்து எமது பள்ளியின் பாடத்திட்டமானது படிமுறை தமிழ் என்று கற்றல் முறையை உள்வாங்கி வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியை முதல் மொழியாகவோ அல்லது இரண்டாவது மொழியாகவோ கற்க விரும்புவோர் சகலரும் கற்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறையாக இது அமைந்துள்ளது. இத்தருணத்தில் இம்முறையை உருவாக்கிய எமது கல்வியியல் ஆலோசகரான திரு சுப்பிரமணியம் ராசரத்னம் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஆண்டு 11-12 மாணவர்களுக்கு மேற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு எமது கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். அத்தோடு இந்த கல்வியாண்டில் மாணவர்களும் எழுதும் திறனை மேலும் அதிகரிக்கும் முகமாக எழுத்தின் வகைகளை ஆண்டு 4 இருந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம். கடந்த பல ஆண்டுகளாக எமது பள்ளி எடுத்த முயற்சிகளின் பலனாக இவ்வாண்டு முதல் முறையாக ஆண்டு 12 மாணவர்கள் உயர்தர பரீட்சையில் தமிழை ஒரு பாடமாக எமது பள்ளியின் ஊடாக உள்வாரியாக, அதாவது ஸ்கூல் கேண்டிடேட்ஸாக தோற்றியுள்ளனர். அது மட்டுமன்றி முதல் முறையாக ஆண்டு 11 மாணவர்கள் துரிதப்படுத்த பாதையின் வழி ஆக்சிலரேட்டட் பாத் ஆண்டு 12 தமிழ் மொழி பரீட்சையை எமது பாடசாலையின் ஊடாக எழுதியுள்ளனர்.
இது எமது கல்வி முயற்சிக்கான ஒரு முக்கிய படிக்கல்லாகும். இந்த ஆண்டு 18 மாணவர்கள் இக்கற்கை நெறியினை பூர்த்தி செய்து பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அவர்கள் சிறப்பு பெறுபேறு பெற்று வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். நாம் ஏற்றார் வகுப்புகளை ஆரம்பிக்க திட்டமிட்ட போதில் இருந்து பல வழிகளில் எம்மை ஊக்குவித்தும் எமக்கான அறிவுரைகளையும் தந்துதவி கொண்டிருக்கின்ற திரு நவரத்னம் ரகுராம் ஆசிரியர் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இத்தருணத்தில் எமக்கு அனுசரணையாளராக ஆதரவு வழங்கும் பேர்த் மொடர்ன் பிரதான பாடசாலைக்கும் மற்றும் எமது முயற்சிகளுக்கு பெரிதும் பக்கபலமாக இருந்து உதவி புரிகின்ற பள்ளி பாடத்திட்டம் மற்றும் தரநிலையை நிர்வகிக்கும் அமைப்பான ஸ்காசாவுக்கும் மேலும் ஏற்றார் பள்ளி பரீட்சைக்கான ஆலோசனைகளை எமக்கு வழங்கி வருகின்ற ஆசிரியர் திரு அருள் நிரோசன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆசிரியர்கள் தங்களது வகுப்பறை மேலாண்மை, கற்பித்தல் உத்திகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளை மேம்படுத்தும் நோக்குடன் தெற்கு தமிழ் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறைகளை திட்டமிட்டு நடாத்தி வருகின்றது. இம்முறை ஆஸ்திரேலிய பட்டதாரிகள் தமிழர் சங்கத்தினரால் நடத்தப்படும் தமிழ் போட்டியை வழமை போன்று இம்முறையும் எமது பாடசாலை மேற்கு ஆஸ்திரேலியாவின் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றும் வகையில் நடாத்தியிருந்தது. அத்தோடு இம்முறையும் ஆஸ்திரேலியா கம்பன் கழகம் நடத்திய பேச்சு போட்டியில் எமது பாடசாலை சார்பாக 6 அணிகள் பங்கேற்றன. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது பாராட்டுகளும் நன்றிகளும். மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் முகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாசிப்பு போட்டியை இம்முறையும் நாம் செயற்படுத்தியிருந்தோம். இடையாண்டு மதிப்பீடுகள் ஒரே தினத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் நடாத்தப்பட்டு அதில் மாணவர்கள் பெற்ற அடைவை பெற்றோர்களுடன் கலந்துரையாடியும் இருந்தோம். இந்த ஆண்டும் மாணவர் ஒன்று கூடல்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன. கூடவே எமது பண்டிகைகளும் இச்சந்தர்ப்பத்தில் கொண்டாடப்பட்டன. பள்ளி வயதை தாண்டிய மாணவர்களுக்கும் மற்றும் தமிழை கற்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெரியவர்களுக்குமாக தெற்கு தமிழ் பள்ளியானது நிகர்நிலை ஆன்லைன் வகுப்புகளை நடாத்தி வருகிறது. தெற்கு தமிழ் பள்ளி எமது அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் சென்றுள்ளது என்பதற்கு சான்றாக உயர்கல்வியை எங்கள் பாடசாலையில் பூர்த்தி செய்த மாணவர்களை ஆசிரியர்களாக உள்வாங்கும் திட்டம் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டன. இவ்வாண்டும் செல்வி மோனிகா ராஜசேகர் மற்றும் செல்வன் வசீகரன் சசிகுமார் ஆகியோர் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். இவர்களின் இந்த வளர்ச்சி எங்கள் பாடசாலைக்கு கிடைத்த பெரு வெற்றி என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இளையோருக்கு தளம் அமைப்பதிலும் அவர்களின் கையில் தமிழ் மொழிக்கான சேவையை கையளிப்பதிலும் தெற்கு தமிழ் பள்ளி தொடர்ந்து முயற்சி எடுக்கும். பெற்றோருக்கான ஒரு வேண்டுகோளுடன் எனது உரையை முடிக்கலாம் என நினைக்கின்றேன். கடந்த ஆண்டில் நான் கூறியது போன்று தமிழ் பள்ளிகள் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள் தம்மால் இயலுமான ஒரு அளவு தமிழை உங்கள் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்கின்றனர். அவர்கள் பள்ளியில் கற்றவற்றை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. நாம் எல்லோரும் இணைந்து தமிழை எமது அடுத்த சந்ததியினரிடம் கொண்டு சேர்ப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.